எல்லாம் உட்கார்ந்து நாற்பத்தி 9 நாள் மாறி மாறி வெள்ள பிரச்சனை வெள்ள பிரச்சனை அங்கே இருந்து 17 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடந்து வந்துருக்கு. தொடர்வண்டித்துறையில் அந்த பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு வேலை கொடுங்க. நானே இதில் பல போராட்டங்களில் பங்கேற்றிருக்கேன். தனிச்சு நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்துருக்கேன். எந்த பலனும் இப்போ தொடர்ச்சியாக 50 நாளாக பட்டினி போராட்டம், 49 நாள் இன்னைக்கு குடும்பத்தோடு இருந்து போராடுறாங்க. போராட்டத்திற்கு என்ன மதிப்பு இருக்குங்க? ஒரு மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும், மத்திய அரசு அதன் கவனத்தை இழுத்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். 17 ஆண்டுகளாக இந்த போராட்டம் போராடி கொண்டே இருக்கிறாங்க. 5000 பேர் பயிற்சி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. மற்ற மாநிலத்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குது. அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணி முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா ஒரு நிராகரிக்குது. தமிழர்களை மத்திய அரசு அந்த துறை எங்களை நிராகரிக்குது. அது காரணம் எங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு, எங்களுக்குன்னு போராடுறதுக்கு, உரிமை பெற்றுத்தருவதற்கு ஆள் இல்லைங்கிறது தெரியும். இருந்தாலும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை மதித்து நாங்களும் அதில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிற்கிறோம். ஒரே மழை வெள்ளமாக இருக்கனால அந்த மக்களை பார்வையிடுறதா இவங்க போராட்டத்தில் பங்கேற்கிறதாங்கிற ஒரு நெருக்கடி. அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் இவங்களோட சேர்ந்து போராடுறோம்.